தென்னரசு லேப்டாப்ல அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பாக்குறாரு. பார்த்துட்டு தென்னரசு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்க பணமெல்லாம் எங்க போச்சு? விக்ரம் என்ன மச்சான்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாரு. தென்னரசு கேக்குறாரு, என் அக்கௌண்ட்ல இருக்க 3 லட்சம் ரூபா காணோம். விக்ரம் சொல்றாரு, மச்சான் நான் தான் எடுத்தேன். தென்னரசு விக்ரம அடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா 3.25 கோடி ரூபாய இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ குடுக்கற, இல்லாட்டி விக்ரம் உன்னைய நான் போட்டுருவேன். விக்ரம் தப்பிச்சு ஓடுறாரு தென்னரசு கிட்ட இருந்து. ரோட்ல வந்து விழுகிறாரு மயங்கி போய். கார்ல போய்கிட்டு இருந்தவங்க நிப்பாட்டிட்டு விக்ரம கார்ல தூக்கி போட்டுட்டு போறாங்க. அப்ப விக்ரம் சொல்றாரு, தென்னரசு என்னைய கொலை பண்ண போறேன்னு சொன்னாரு சார். கொலை பண்ணாலும் பண்ணிடுவாரு, என்ன எப்படியாவது காப்பாத்துக்க சார்ன்னு சொல்றாரு. தென்னரசோட ஆளு விக்ரம் போறத பாத்துடுறாரு. தென்னரசுக்கு போன் பண்ணி சொல்றாரு, அண்ணே விக்ரம் சங்கரோட கார்ல தப்பிச்சு போறான்னு. சங்கர் கார்ல போய்கிட்டு இருக்கப்ப விக்ரம் கிட்ட கேக்குறாரு, உன்னை எதுக்குப்பா அவன் கொல்லணும்? தென்னரசு சிவபதி கிட்ட சொல்றாரு, விக்ரம என்கிட்ட ஒழுங்கு மரியாதையா ஒப்படைச்சிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சிவபதி சொல்றாரு, விக்ரம் எங்க கூட தான் இருக்கான், அவனை உன்கிட்ட எங்களால ஒப்படைக்க முடியாது. நாளைக்கு விக்ரம் நீ ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சன்னு பத்திரிக்கைக்காரங்க கிட்ட சொன்னான்னா தேர்தல் கமிஷனை உன்னைய எம்எல்ஏ பதவியிலிருந்து தூக்கிருண்டா. சிவபதி கூட சக்தியும் வேலும் கோவத்தோட தென்னரசை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.